கன்னி ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். ஒரு மனிதன் யாருக்காவது பாவ புண்ணியம் பார்த்து உதவி செய்தால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்படுங்க. அதுதான் இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரை பாவம் பார்த்து உதவி செய்து வாழ்க்கைக்குள்ள நன்றாக இருக்கட்டும் என்று நீங்கள் பார்த்து உதவி செய்த நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு துரோகத்தையும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்கள் ஆகிய நீங்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்றால் உங்களுடைய சுய லாபத்தை பார்க்காமல் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் ராசிக்கு விரய மற்றும் மறைமுக போராட்டங்களை குறிக்கும் 12ஆம் அதிபதியின் தசை அல்லது புத்தி நடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து தூக்கிவிட்டு உதவி செய்தீர்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய ஒரு துரோகத்தை இதுவரைக்கும் செய்து கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு துரோகங்கள் நடக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்த கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இவன் நமக்கு செய்த உதவி உலகிற்கு தெரிந்துவிட்டால் நம்முடைய கௌரவம் போய்விடும் என்று நினைத்து கொண்டு உங்களுக்கு எதிராகவே அவர்கள் சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டுமே தான் இருந்தார்கள். உங்களிடம் எதையுமே கூறாமல் உங்களுக்கு சதி திட்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உதவி செய்துவிட்டு உபத்திரத்தை வாங்கிய கதையாக நீங்க செய்த நன்மையே உங்களை வந்து தாக்கிய அந்த நன்றியற்ற மனிதர்களின் துரோகங்கள் உங்களுடைய இதயத்தை நொறுக்கி நொறுக்கி எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கணக்கில் இல்லாத பண இழப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கணக்கு வழக்குகளுக்கு அதிபதியான புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலத்தில் கணக்கில் இல்லாத அளவிற்கு பெரும் பண இழப்புகளும் ஏற்பட்டிருப்பது ஒரு கொடுமையான ஒரு முரண்பாடாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். இருந்தாலுமே நீங்கள் எப்போதுமே கணக்கு வழக்கிலிருந்து எந்த ஒரு நட்பு விஷயமாக உறவினர் விஷயமாக எதுவாக இருந்தாலுமே அதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். தனக்காரகனான குரு பகவான் பலமிழந்த காலங்களிலும் 2ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் பாவத்துவமடைந்த போதும் இந்த அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் முடங்கி போனது, கைமாற்றாக கொடுத்து திரும்ப வராத கடன்களும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் அல்லது பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டதால் வந்த கடன் பாரங்கள் என உங்களுடைய கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களின் கடின உழைப்பும் பணம் அனைத்தும் கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒற்றை பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்திருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அது இன்னும் இருந்து கொண்டு கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உறவினர்களின் தேவையற்ற விமர்சனங்கள் எப்படி தெரியுமா மாறியது? 4ஆம் வீட்டிற்கும் ஆறாம் அதிபதியின் தொடர்பு ஏற்படும் பொழுது பாசமாக பழகிய உறவினர்களை தீராத மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தாங்க. யாரெல்லாம் உங்கள் மீது அதீத பாசத்தையும் அதீதமான நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தாங்களோ அவங்களை தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கினாங்க. நீங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த காலத்தில் உங்களின் சொந்த பந்தங்கள் உங்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் உங்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்களையும் ஏளனமான பேச்சுக்களையும் சமுதாயத்தில் பரப்பி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். இவனெல்லாம் எங்கே உருப்பட போகிறான், இவனால் எதையும் சாதிக்க முடியாது என்று 4 பேர் முன்னிலைமையில் உங்களை தரம் தாழ்த்தி பேசி உங்களின் சுப மரியாதையை அசைத்து பார்த்திருந்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நேரில் அண்ணன் தம்பி என்று உருகிவிட்டு பின்னால் உங்களின் வீழ்ச்சியை பற்றி கதையாக பேசிய உறவினர்களின் நரிக்குணம் உங்களுக்கு பெரும் ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல நாட்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள அமைய போகிறது.
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் நண்பர்களை மட்டுமே நீங்கள் எப்பொழுதுமே நம்பி இல்லாமல் உங்களுடைய சொந்த முடிவுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் மட்டும் நண்பர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் கொஞ்சம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். புத்துணர்ச்சியான சிந்தனைகள் மனதில் உங்களுக்குள்ள அதிகரித்து அதுவும் நல்ல ஒரு விஷயத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு திருமண வாழ்க்கை வேகமாக அமைவது, திருமண வாழ்க்கை அமைவது, நல்ல ஒரு மனிதராக மாறுவது, குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, தீங்கு செயலிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று நினைத்த நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியே வருவது என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். கூட்டாளிகளிடம் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு சிந்தித்து நீங்க செயல்பட்டு பாருங்க, எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைமைகளும் நஷ்டங்களும் முற்றிலுமாக விலகப் போகிறது. கன்னி ராசியினரின் அசாத்திய உழைப்பிற்கும் திட்டமிடுதலுக்கும் தகுந்த பலனானது கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்ல விதமாக நடந்து நல்ல விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். கன்னி ராசியினரின் அசாத்திய உழைப்பிற்கும் திட்டமிடுதலுக்கும் தகுந்த பலனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும் ஒரு காலம் இதுவாக மாறும். நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் எல்லாமே மாறி இனிமே உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரங்கள் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. புதிய கிளைகளை தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் வணிகத்தில் புகுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை தேடி கொடுத்து நல்ல நிலைமைக்கு உங்களை தள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். தேடி போய் அலைந்த வாடிக்கையாளர்கள் இனிமே உங்களை தேடி வந்து வரிசையில நிற்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்து பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளோடு தங்கும் தடையும் இன்றி வந்து சேரும் ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் நல்ல ஒரு பெயரும் லாபமும் பன்மடங்கு பெருகி புதிய சாதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க படைப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். விநாயகரின் அருளால் தடைகள் இல்லாமல் விலகப் போகிறது. முழுமுதற் கடவுளும் தடைகளை தகர்த்தக்கூடிய வல்லமை கொண்டவருமான ஸ்ரீ செல்வ விநாயகரின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் முட்டுக்கட்டையாக இருந்த கண்ணுக்கு தெரிந்த அல்லது தெரியாத தோஷங்கள், திருஷ்டிகள் மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் யாவும் விநாயகரின் அருளால் பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.